இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் கல்வித்துறைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஊருக்கு ஊர் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் என்று சொல்லும் அளவிற்கு கடந்த 4 ஆண்டுகளில் அரை சதத்திற்கு மேல் புதிய அரசு கல்லூரிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்து உயர்கல்வித்துறையில் ஏற்படுத்திய மகத்தான கல்வி புரட்சி குறித்து விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு. கேடில் விழிச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை எனத் தொடங்கும் திருக்குறளில் எக்காலத்திற்கும் அழிவில்லாத செல்வம் கல்விதான் என்பதை திருவள்ளுவர் ஆணித்தரமாக தெளிவுபடுத்தியுள்ளார். திருவள்ளுவரின் வாக்கிற்கேற்ப தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் தரமான கல்வியை வழங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சீர்மிகு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். கிராமம் நகரம் என்ற வேறுபாடின்றி அனைத்து பகுதி மாணவர்களும் ஆர்வமுடன் கல்வியை பயிலும் வகையில் விலையில்லா மிதிவண்டி, மடிக்கணி உள்ளிட்ட 14 நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மாணவ மாணவியர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளிக் கல்விக்கு பின் உயர்கல்வி கற்க நகரங்களை தேடிச் செல்வதில் பின்தங்கிய மாணவ மாணவியர் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்ததை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2011-2012 கல்வியாண்டில் காஞ்சிபுரம் தொடங்கி நாகப்பட்டினம் வரை 20 மாவட்டங்களில் 22 ஊர்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தமது திருக்கரங்களால் தொடங்கி வைத்து கல்வித்தாய் சரஸ்வதியை கிராமப்புறங்களுக்கு அனுப்பி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் நெம்மேலி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் நன்னிலம் என 2 ஊர்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அந்தந்த ஊர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நலிவுற்ற மக்களின் வாரிசுகள் பட்டப்படிப்பை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பயின்று வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம், வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவ மாணவியர் கிராமப்புற மாணவர்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு தங்கள் பகுதியிலேயே புதிய கல்லூரிகளை தாயுள்ளத்துடன் திறக்க நடவடிக்கை மேற்கொண்ட செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர், சேலம் மாவட்டம் எடப்பாடி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர், திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, நாகப்பட்டினம் மற்றும் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ஆகிய ஊர்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2012 தமது திருக்கரங்களால் துவக்கி வைத்தார். கிராமங்களை தேடி கல்வித்தாய் பயணமானாள். புதிதாக தொடங்கப்பட்ட ஒவ்வொரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கும் புதிதாக கட்டடங்கள் கட்ட தலா 7,25 லட்சம் ரூபாயும், பேராசிரியர் மற்றும் பணியாளர்களை நியமிக்க தலா 1 கோடி ரூபாய் வீதம் நிதி ஒதுக்கியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். இதனையடுத்து புதிய கல்லூரிகளுக்கான கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. தற்காலிக கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவியர் தங்கள் கண்முன்பு கல்வி ஆலயம் பிரம்மாண்டமாக எழுந்து வருவதைக் கண்டு உற்சாகமடைந்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். 2012 மற்றும் 2013 கல்வியாண்டிலும் 14 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது திருக்கரங்களால் கடந்த 2013 செப்டம்பர் 13 தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் துவங்கப்பட்டுள்ளதால் அந்த கல்லூரிகளில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர் பட்டப்படிப்பை மிகுந்த உற்சாகத்துடன் பயின்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் மகளிருக்கென தனியாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அங்கு பயிலும் அனைத்து மாணவியரும் ஆனந்த கண்ணீர் மல்க பாராட்டுகளை தெரிவித்தனர்.
மகளிர் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க அம்மா அவர்கள். இந்த கல்லூரி வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இங்கே எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் நான் வந்து படிக்கிறேன். ஸ்காலர்ஷிப் தராங்க அம்மா அவர்கள். எங்களுக்கு 3 வருஷமும் நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் படித்தேன். எனக்கு புக்ஸ் வாங்குறது எந்த செலவுமே வீட்டில் கிடையாது. வீட்லேயும் எந்த கஷ்டமும் இல்லை. நாங்கள் நல்லா படிக்கிறேன். இந்த மாதிரி மகளிர் கல்லூரி ஆரம்பித்ததுக்காக அம்மா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அம்மாவுடைய நலத்திட்ட உதவிகள், இந்த கல்லூரி ஆரம்பப்பட்டது, அப்புறம் உதவித்தொகை, அப்புறம் வந்து பயணச்சீட்டு, இலவச பயணச்சீட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ண காலேஜாக இருந்தாலுமே இதில் நிறைய வசதிகள் இருக்குது. நூலக வசதி, அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு நிறையா நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த காலேஜ் ஓப்பன் பண்ண முதல்வர் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி என ஊருக்கு ஊர் திறக்கப்பட்டுள்ள கல்லூரிகளில் வண்ணத்து பூச்சிகளாய் வலம் வருகின்றனர் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள். விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் ஆகிய 3 ஊர்களில் கடந்த 4 ஆண்டுகளில் 3 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கடலாடி, முதுகுளத்தூர், திருவாடானை ஆகிய 3 ஊர்களில் புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட புதிய அரசு கல்லூரிகள் நலிவுற்ற மக்களின் வாரிசுகள் உயர்கல்வி பாதையில் பயணிக்க வழிகாட்டும் கலங்கரை விளக்கங்கள். 2014-15 ஆண்டு கல்வியாண்டிலும் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, நாகப்பட்டினம் மணல்மேடு, தேனி மாவட்டம் வீரபாண்டி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது திருக்கரங்களால் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட கல்லூரிகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி தண்டையார்பேட்டையில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த மாதம் 28ஆம் தேதி திறந்து வைத்து 5 மாணவ மாணவியருக்கு கல்லூரி சேர்க்கை அனுமதி கடிதங்களை வழங்கினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளே இல்லாத நிலையை உருவாக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கனவு நனவாக்கப்பட்டுள்ளதாக பிரபல கல்வியாளர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். உயர்கல்வி எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும், எல்லா பகுதிக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு அரசு கல்லூரிகளை உருவாக்கியதோடு பல்கலைக்கழகங்களோடு இணைந்து உறுப்பு கல்லூரிகளையும் அதிகப்படியாக உருவாக்கி தந்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த ஃபாரின் அப்ராட் புரோகிராம் என்று சொல்வது, வெளிநாட்டுக்கு சென்று அங்கிருக்கிற உயர்கல்வியை பெற்று அந்த பெற்ற கல்வியை தமிழக மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கிற கல்லூரிகளுக்கும் அந்த உயர்கல்வியை அளிப்பது. இந்த ஒரு காலத்திலே மிகவும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத, யாருடைய சிந்தனைக்கும் உதிக்காத திட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. கல்வித்துறையில் புரட்சியை ஏற்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய சிந்தனையில் உதித்த மற்றொரு சிறப்பு திட்டம் அரசு கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர் ஆண்டுதோறும் அயல்நாடு சென்று புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் கல்வி பயில்வது ஆகும். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்ததை விட 10 மடங்கு அதிகமாக 1 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை நூற்றாண்டு கடந்த பிறகும் தமிழகம் பேசும் என நெகிழ்கின்றனர் பிரபல கல்வியாளர்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர்கள் குழுவுடன் தாரை இளமதி.